Hello. As an architecture student, thesis is the most important phase where thesis is going to cover maximum pages in your final portfolio. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு தீசிஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தீசிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இருந்தால் பேசிக்காக ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ சேவ் த ஆர்டர் விச் ஐ ஆம் கோயிங் டு டெல். ஸோ டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஐ ஆம் ஆர்கிடெக்ட் Lerow Robert and you're watching me on Neoristic Architects channel. ஸோ ஒரு தீசிஸ் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே டாபிக் செலெக்ஷன் தான். ஸோ பேசிக்காக டாபிக் செலக்ட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து 3 டாபிக் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கசினோ ஒரு டாபிக் வந்து ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த டாபிக் வந்து அந்த பர்டிகுலர் பேட்சில் வேறு யாருமே வந்து ரிப்பீட் பண்ணிக்க கூடாது. ஸோ டு பி இன் த சேஃபர் சைட், ஸோ இனிஷியலாக 3 டாபிக் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் விச் டாபிக் யூ லைக் த மோஸ்ட், you need to have points to defend it. So after finalizing the topic, the second step is synopsis. So in the synopsis, you need to list the aim and what you're going to achieve with that project, and you need to add the details of the site. So in the video description la என்னோட ஆர்கிடெக்சர் தீசிஸ் சினாப்சிஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ஐ திங் கால்ட் ப்ராஜெக்ட் டைப்பாலஜி. ஸோ உங்கள் தீசிஸ் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண முன்னாடி நீங்கள் என்ன டைப்பான ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. வெதர் இட் இஸ் அண்ட் லைவ் ப்ராஜெக்ட் ஆர் இஸ் இட் அட் ஹைப்போதெட்டிக்கல் ப்ராஜெக்ட். ஸோ hypothetical projects, it's always a little bit hard to find like sites and datas. But in the case of live project, it's already proposed and you will collect more datas about it in internet and in the real time. ஸோ உங்கள் டாபிக் செலக்ட் பண்ணிட்டீங்க, சினாப்சிஸும் முடிச்சிட்டிங்க. ஸோ த வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது ஸோ பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே இருக்க ஒரு டேட்டா என்பிசி, நேஷ்னல் பில்டிங் கோட். ஸோ இதை ஃபஸ்ட் கவர் பண்ணுங்கள். ஸோ இது கவர் பண்ணதுக்கு அப்புறமா அடிஷ்னலாக உங்கள் டாப்பிக்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் மை கேஸ் நான் வந்து என்னோடய தீசிஸ்க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிசைன் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியது இருந்தது. லைக் ஐஆர்எஸ்ஓடி, அதுக்கப்புறமா வேல்காஸ் ரயில்வே ஸ்டேஷன் டிசைன் புக்ஸ். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக டேட்டாஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டியது இருந்து. ஸோ உங்கள் டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன டேட்டாஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் நீங்கள் இப்போது ஒரு லைவ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஹைப்போதெட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஸோ finding the data are a bit more difficult. One of my friend who did in floating city, it was hard for him to find data. What he did is like he started collecting data for floating elements, and he done a different data collection for building a city. So next case studies பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி நம்ம பண்ணுறது இன்டர்நேஷ்னல் கேஸ் ஸ்டடி, நேஷ்னல் கேஸ் ஸ்டடி அண்ட் லைவ் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த 3மே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு காமனாக ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணணும். So in the case of live projects, you have multiple case studies to do. But for hypothetical projects, the case studies will be limited in the number, and in some case, உங்கள் case study கிடைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். So in that scenario, don't get panic. So suppose உங்களுக்கு வந்து லைவ் case study கிடைக்கலைன்னா பிரச்சனை இல்லை. நெட் case study வச்சு கூட நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். Or not, try to find ரிலவெண்ட் கேஸ் ஸ்டடிஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எடுத்திருக்க டாபிக் ரிலேட் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடி கிடச்சா கூட ஓகே தான், அதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆர் ட்ரை டு ஸ்ப்ளிட் த டாபிக். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டேட்டா கலெக்ஷன் சொன்ன எக்ஸாம்பிள் தான். என்னதான் ஹைப்போதெட்டிக்கல் ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அதுக்கு உள்ளே ரிலவெண்டடாக வேறு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். லைக் ஒரு ஹவுசிங் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் வரலாம். ஸோ இது ரிலவெண்டான கேஸ் ஸ்டடிஸை பண்ணி இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களோட ஃபைனல் கம்பேரிட்டிவ் அனலைசிஸை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் யுவர் கேஸ் ஸ்டடி, ஸோ அடுத்து நீங்கள் பண்ண போகிறது வந்து சைட் அனலைசிஸ். ஸோ சைட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். கெவின் லிஞ்சோட சைட் ஸ்டடி புக் இருக்குது.
ஸோ இது வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ஆடிங் இட் இன்டு த டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு வேணா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இதை விட உங்களுக்கு ஒரு சைட் அனாலிசிஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஏரியா ஸ்டேட்மெண்ட். ஸோ டு ஃபைண்ட் த ஏரியா ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ உங்கள் யூசர்ஸோட கவுண்டை ஃபஸ்ட் எடுங்க. உங்கள் டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ஒர்க் இஸ் டன். என்பிசி வில் கிளியர்லி டெல் யூ ஸோ ஃபார் ஈச் பர்சன் how much space to be given. ஸோ அதை வச்சு உங்களால் ஏரியா ஸ்டேட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிக்க முடியும். த நெக்ஸ்ட் திங் இஸ் ஜோனிங். ஜோனிங் வந்து 2 டைப்பாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் ஜோனிங், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் ஜோனிங். அண்ட் ஜோனிங்கோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டே வந்து ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் டு எக்ஸிட் ஹவு த ஆக்குபைட் இஸ் கோயிங் டு யூஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோனிங் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் இங்கே வந்து அந்த டிசைனை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஃபார் ரெஃபரன்ஸ் நான் என்னோட டிசைனுக்கு பண்ண ஃப்ளோ சார்ட்டை வந்து நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஏரியா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜோனிங் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ யூ வில் கெட் அ பேசிக் ஐடியா ஹவு யூ ஆர் கோயிங் டு டிசைன் இட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டார்டிங் யுவர் சிங்கிள் லைன். ஸோ நீங்கள் சிங்கிள் லைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் கிரேடை செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ எதுக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் காலம் கிரேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியா ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் டைமென்ஷன்ஸை அனலைஸ் பண்ணி இந்த காலம் கிரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணதுக்கப்புறமா அதை ஃபங்க்ஷனலாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னாலும் இட்ஸ் ஓகே டு பிளேஸ் எ கிரிட் ஓவர் இட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபார்ம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு கிரிட் சைஸ் எடுங்க. இந்த கிரிட் சைஸ் கேன் பி 3x3 ஆர் 3x6 ஆர் 7x7 ஆர் 14x14 anything else. ஸோ based on your structural requirement go for it. ஸோ நீங்கள் காலம் கிரிட் வச்சு சிங்கிள் லைன் ஒர்க் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் அதை டேரெக்டாக டபுள் லைனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டபுள் லைன். ஸோ டபுள் லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே பேசிக் திங்ஸ் டு பி டன் இஸ் ஆடிங் த ஃபர்னிச்சர் லேஅவுட் அண்ட் லேபிளிங் இட். இதுவரை நீங்கள் பண்ணது எல்லாமே ஓகே, உங்கள் டிசைன் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டோ, உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா கைட் அண்ட் ஃபேக்கல்ட்டி இன்சார்ஜ் ஹேவ் அப்ரூவ்ட் யுவர் டிசைன். The very next step is detailing it out. Don't start detailing until your design is finished. Detail your floor plans, master plan, everything else, and then start the section and elevation detailing. Once நீங்கள் வந்து உங்கள் drawings எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா next you can come into the 3D views. I know in the most case உங்கள் drawings எல்லாமே ஃப்ரீஸ் பண்ண முன்னாடியே நீங்கள் வந்து 3D ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. And in my case I to do the same because இந்த கான்செப்சுவல் ஸ்டேஜ் ஒரு ஃபார்ம் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு அதை விஷுவலைஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் ஓகே டு ஸ்டார்ட் த 3D ஏர்லி பட் டோன்ட் வேஸ்ட் மச் டைம் ஆன் இட். அண்ட் 3D வியூஸ் பண்ணும்போது கிரிட்டிக்கல் வியூஸ் மட்டும் பண்ணாதே போதும். ஸோ இந்த மோஸ்ட் கேசஸ் 3D வியூஸ் ஆர் மார்க்ட் ஒன்லி 5 or 10 மார்க்ஸ். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸ் மேஜரை வந்து எதுக்கெல்லாம் மார்க் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ வியூஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 5 or 10 மார்க்ஸ் தான் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி வந்து எப்படி வந்து மார்க் ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்து அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் 3D வியூஸ் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் மாடலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஒன்ட் டெல் யூ டு டூ எ பிக் மாடல், எ பேசிக் பிளாக் மாடலாவது பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் பிளான் ஆர் மாஸ்டர் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள் ஷீட்ஸை காட்டி ஆர் வந்து லேப்டாப்பை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இந்த மாடலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ in the most case jurors will not find time to run into your walkthroughs and renders. So it's better to create a physical model to create a better impression. So once you have done with all the above things, the next thing is starting your presentation. ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 30:70 ரேஷியோ. ஸோ 30% தான் அந்த ரைட்டிங்ஸ் இருக்கணும், 70% டைக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் வியூஸ் இதுதான் வந்து இருக்கணும். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக வாக் த்ரூ பண்ணால் போதும். ஸோ உங்கள் 3D வியூஸ் அண்ட் மாடல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 3D மாடல் ஒர்க் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் வந்து வாக் த்ரூக்கு வேண்டி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அதில் நிறைய டைமில் வேஸ்ட் பண்ணட்டா ஜஸ்ட் ஒரு பேசிக் வாக் த்ரூ எடுத்தாலே போதும். ஸோ த ஃபைனல் திங் இஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் தீசிஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேட்டா கலெக்ஷன் டு தி ஃப்ளோர் பிளான்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு A4 ஷீட் புக்லெட்டை வந்து நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் இன் மோஸ்ட் காலேஜஸ் யூ நீட் டு டேக் 2 copies ஆஃப் இட்.
One is for your final thesis submission and one to be submitted to the college. And I will say to you like, take 3 copies. Keep one for your reference too. அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து டைமுக்கு முடிச்சிட்டிங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒர்க் ரிப்போர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். லைக் எனர்ஜி அனலிசிஸ், பிஹேவ் டாக்குமெண்டேஷன்ஸ், அது இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் ஒர்க் பண்ணி உங்கள் தீசிஸ் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அண்ட் இட் வில் ஆட் சம் மோர் மார்க் டு யூ. தீசிஸ் ஒர்க் பண்ணுறதுல வந்து மெயின் விஷயமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி ஒரு டைம் சார்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ ஹேவிங் 3 or 4 months டைம் கேப், ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து நீங்கள் வந்து டேட்டா கலெக்ஷன், அதுக்கப்புறமா சைட் அனலிசிஸ், அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டடி, இந்த 3மே முடிச்சிட்டிங்கன்னா the very next month you can start your design. At the second month you can go for the area statement, zoning, flow chart, and you can start the single line. And in the third month you can start with the detailed drawings like floor plans, sections, elevations, those things you can finish it in the third month. And in the fourth month you can sit relaxedly and do your presentation works. So thank you for watching this video. I hope this video is more informative for you, and share with your friends, and don't forget to like, share and subscribe this channel. Thank you.